பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மற்றொரு புதிய நாளின் இந்த அதிகாலை வேளையிலே கூட அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த புதிய நாளின் அதிகாலை வேளையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அது ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்றார் என்பதே. மலைகள் மறைந்து குன்றுகள் பெயர்ந்து போனாலும் உன்னிடம் அன்பு கூறும் என் கிருபை ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது. அது மாத்திரமல்ல, மனிதர்களின் பார்வையில் மலைகள் மற்றும் பெரிய பர்வதங்கள் என்பவை மிகவும் உறுதியானவை, என்றென்றும் மாறாதவை. ஆனாலும் கடவுளுடைய கிருபை என்பது பூமியின் அஸ்திவாரங்களை விடவும் உறுதியானது. சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் அவருடைய இரக்கம் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. தொடர்ந்து இந்த நாளின் துவக்கம் முதல் முடிவு மட்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து எல்லா விதமான குறைவுகளை நீக்கி நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.